ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கரம்பேத்து முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். எல்லாமே நல்லா விசேஷமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ளூர் கபடி நல்லா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரையும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஏப்ரல் 5 நம்ம கரம்பேத்து மாரியம்மன் கோயிலில் காப்பு கட்டி திருவிழா ஏற்பாடுகள்லாம் நல்லா பிரம்மாண்டமாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளூர் காவடி கிட்டத்தட்ட 32 கிராமத்துக்கும் மேலே இருந்து மக்கள் எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெளியூர் காவடி, அதுக்கு அடுத்து பால்குடமும் தேரோட்டமும் நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும். இன்றைக்கி காலையிலேயே காவடி பார்க்குறதுக்கு சீக்கிரமாக வந்தாச்சு. இன்றைக்கி கரம்பேமம் மற்றும் சுற்றி இருக்க கிராமத்துலேருந்து மக்கள் அனைவரும் காவடி எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. திருவிழா கடைகள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையுமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பூச்செடிகள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ரோஜா செடி எல்லாமே 50 ரூபா 100 ரூபான்னு சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம கரம்பை கோயிலில் ஃபேமஸ்னாலே இந்த முறுக்கு தான். எத்தனை பேர் இந்த முறுக்கு சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேராக எல்லா ஊர்லேருந்துமே பால் குடமும் காவடியும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உள்ளூர் காவடி நல்லா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஒரு ஊர்லேருந்து காவடி கொண்டு வராங்க. உங்களுக்கு பழக்கமான இளையராஜா திருமணம், காதலி விழா, புனித நீராட்டு விழா, அரசியல் பொதுக்கூட்ட விழா, கோவில் திருவிழாக்கள் இவை அனைத்துக்கும் மிக சிறந்த முறையில் ஒளி அமைக்க ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ் நம்ம கரம்பேத்து மாரியம்மன் கோயில் திருவிழாவில் உங்களால் கலந்துக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் திருவிழாவிலேருந்து எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் திருவிழாவிலே இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். காவடி எல்லாமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி கோவிலை சுற்றி ஒரு முறையோ இல்லை 3 முறையோ சுற்றி கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. நம்மளும் அப்படியே கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்னு ஒன்று பார்ப்போமா? திருவிழாவில் முக்கால்வாசி ஃபேன்சி பொருட்கள் கடையை தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான். பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் தான் இருந்துச்சு. இங்கே டிவிக்கு விசில் வச்சுருந்தாங்க. லோகோ போட்டு அண்ணன் படம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதோட கீச்சேனும் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட்டுருமா, நம்மளும் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 20 ரூபா 30 ரூபான்னு சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம செலக்ட் பண்ணி 2-3 வாங்கிட்டு வந்துட்டேன். பெண்களுக்காகவே டிசைனாக நிறையா தோடு ஜிமிக்கெலாம் வச்சுருந்தாங்க. கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.